ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. மகளிர் உரிமை தொகை இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் 2023 செப்டம்பர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கல. அதுல 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து 2 வருஷமா வராம இருக்கு. அந்த ரேஷன் கார்டு வந்தாதான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டகரியில் இருக்கவங்க. சில பேர் வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும். அவங்க மறுபரிசீலனை செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் மட்டும்தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் அரசு சார்பில் 1000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் இதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட் தான் இப்போ நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகைக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால அது என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது. அது என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். அதாவது நீங்க வந்து உங்களோட குடும்பத்துல 2.5 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் ஈட்டி வருமானம் வரி செலுத்துறாரு அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்களா உங்க வீட்டுல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிரசிடென்ட்ஸ், கவுன்சிலரு, ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், ஊராட்சி உறுப்பினர்கள் இந்த மாதிரி எல்லாமே போஸ்டிங்ல இருக்காங்களா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சொந்த பயன்பாடு உங்களோட இண்டிவிஜுவலுக்காக வந்து பாத்தீங்கன்னா காரு, ஜீப்பு, டிராக்டரு, ஹெவி வெஹிக்கிள், கனரக வாகனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4 சக்கர வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல வந்து பிசினஸ் பண்ணுவாங்க, ஆனுவல் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிசினஸ் பண்ணுவீங்களா, சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஸோ அதுல வந்து 50 லட்சத்துக்கு மேல ஆனுவல் டர்ன் ஓவர் ஆண்டு விற்பனை பண்றீங்க அப்படின்னா அதுக்காக ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்றீங்க அப்படிங்கிற சமயத்துல இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது, இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஓய்வூதியம் இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது. அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மகளிர் உரிமை கிடைக்காது. ஸோ நீங்க யாருமே அப்ளை பண்ண வேணாம். அதே மீறி அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ்க்காக வெரிஃபை பண்றதுக்காக நீங்க வந்து செக் பண்றதுக்காக நீங்க அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். கரண்ட்ல நடக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானது. அது எல்லாத்தையுமே பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா இப்பவே பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.